காரணமதாக வந்து புவி மீது காலனு காது செய்து கதி காண. இவர்தான் பிரியவதனா, தமிழ்நாட்டின் முதல் பார்வை மாற்றுத்திறனாளி பெண் ஓதுவார். தாரமற்கொன்றையும் செண்பகமாலையும் தேவாரம் பாடி தொடங்குகிறது இவரது நாட்கள். பிரியவதனாவுக்கு அவரது தாய் சுபாஷினி தான் கண்களாக திகழ்கிறார். பார்வைத்திறன் மாற்று குறையுள்ள ஒரு ஓதுவார், முதல் பெண் ஓதுவார்னு டிவியில போட்டதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பெரிய கனவு என்னோடது அது. அருவமொரு நான்காகி ஒரு வருவம் நான்காகி அரை இரண்டும் மருவியுள ஒரு வருவம் ஒன்றாகி முத்திரமும். உடல்நிலை காரணங்களால் பிரெய்லி முறையால் கூட பிரியவதனாவால் தொட்டு படிக்க முடியாது. இருந்தாலும் அவருக்கு 400க்கும் மேற்பட்ட பாடல்கள் அத்துப்படி. தெளிவான துல்லியமான உச்சரிப்புகளால் பக்தர்களை பரவசப்படுத்துகிறார் பிரியவதனா. பிரியவதனா எனக்கு ஒரு ரிமைண்டர். நான் இந்த கோவிலுக்கு 6 மாசமா வந்துட்டுருக்கேன். அண்ட் அவள் பாடுறது டெய்லி கேட்டுருக்கேன். அவள் வாய்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா யூ வில் ஃபீல் த சின்சியாரிட்டி அண்ட் த டிவோஷன் இன் தட். ஸோ ஷீ இஸ் அ வெரி கிஃப்டட் சிங்கர் தட் வே. தனது மகளின் வெற்றிக்கு பார்வை குறைபாடு தடைக்கல்லாக இருந்துவிடக் கூடாது என்பதில் தீர்க்கமாக செயல்பட்டிருக்கிறார் சுபாஷினி. இவ ஒரு குறைப்பிரசவத்தில் பிறந்த ஒரு குழந்தை. 6 மாதத்துலேயே பிறந்துட்டா. 650 கிராம் தான் இருந்தா. டாக்டர்ஸ்லாம் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஏதோ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. இவளுக்கு பிரெயில் புரிய வைக்க முடியாததுனால இவளுக்கு வார்த்தைகளெல்லாம் நாங்கள் நிறைய டீச் பண்ண வேண்டியிருந்துச்சு. நிறைய தரம் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருந்தது. உழுவல் ஏறிடு நலிவையில். எனக்கு இசை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் இவளுக்காக நான் அதில் நுழைஞ்சேன். அவளுக்கு ஒரு 400 பாடல்கள் தெரியும். எல்லா பாடல்களும் எனக்கு மனப்பாடமாக தெரியும். 2023ஆம் ஆண்டு ஓதுவார் நியமன அறிவிப்பின் போதே தன் மகளுக்கான பாதைக்காக தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவை அணுகி இருக்கிறார் சுபாஷினி. நாங்கள் இந்த மாதிரி ஓதுவார்லாம் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டதுலேருந்து அது செய்யணுன்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்காக நான் இதை முடித்த உடனே நான் அமைச்சர்கிட்ட மனு கொடுக்க போனேன். பார்த்தோன்னே அவர் பாட வச்சு பார்த்தாரு. பேனல் பார்த்தோன்னே அவங்க உடனே போடுங்க ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. நானாக உழைச்சதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லை. நான் இப்படி உழைக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்ற தாட் எனக்கு 1% கூட அது எங்கள் ஃபேமிலிக்கே கிடையாது. ஆனால் அந்த இடத்த அடைஞ்சோடனே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு அது தெரியல. உன தெய்வம் என்பதா குருநாத என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா.